Dear plus one commerce students, good morning. We shall continue the chapter 23, Channels of Distribution. Today, we shall discuss the merchant middleman. Merchant middleman. Middlemen can be broadly classified into two main categories: mercantile agents and merchant middlemen. Mercantile agents and merchant middlemen. We already discussed mercantile agents in our previous session. Today, we shall discuss the merchant middleman. வியாபார இடைநிலையர். In your book back also there is a very short answer question. What are the classification of merchant middleman? What are the classification of merchant middleman? Merchant middlemen are the intermediaries who buy and sell the goods in their own name and in return earn a profit out of it. They take ownership as well as the possession of the goods they sell. They operate in their own name and bear all the risk. Merchant middleman can be further subdivided into wholesaler and retailer. வியாபார இடைநிலையர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாபார இடைநிலையர் லாபம் பெறும் நோக்கத்தோட தன்னோட பேர்லேயே பொருள்களை வாங்கி விற்கக்கூடிய ஒரு இடைநிலையர் ஆவார். பொருட்களோட உரிமை உடைமை இது ரெண்டுமே அவர்கிட்ட இருக்கும். பொருள்களை விற்று லாபம் ஈட்டுவார். இடர்களையும் இவரே ஏற்றுக்கொள்வார். வியாபார இடைநிலையர்களை ரெண்டு வகைகளாக பிரிக்கலாம்: மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரி, ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைலர். மர்ச்சன்ட் ஹோல்சேலர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் லிமிட்டெட் சர்வீஸ் ஹோல்சேலர்ஸ், ட்ராப் ஷிப்பர்ஸ், ட்ரக் ஜாபர்ஸ், ரேக் ஜாபர்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. மர்ச்சன்ட் ஹோல்சேலர்ஸ் வரையறுக்கப்பட்ட சேவை மொத்த வியாபாரி. மர்ச்சன்ட் ஹோல்சேலர்ஸ் வியாபார மொத்த விற்பனையாளர். Merchant wholesalers are wholesalers who take the title of the goods. They are also sometimes referred to as distributors, dealers, and jobbers. The category includes both full service wholesalers and limited service wholesalers. This category includes both full service wholesalers and limited service wholesalers. Full service wholesalers perform a broad range of services for their customers, such as stocking of inventories, operating warehouses, supplying credit to buyers, employing sales people to assist the customers and delivering goods to customers. வியாபார மொத்த விற்பனையாளர் இவங்க பொருட்களோட உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மொத்த வியாபாரிகள். சில நேரங்களில் விநியோகிப்பாளர் விற்பனையாளராக செயல்படுகிறார். இவங்க முழு சேவை மொத்த வியாபாரி, வரையறுக்கப்பட்ட மொத்த வியாபாரி. வரையறுக்கப்பட்ட சேவை மொத்த வியாபாரி என ரெண்டு வகைப்படுத்தலாம்.
முழு சேவை மொத்த வியாபாரிங்கிறவர் வாடிக்கையாளருக்கு பலவிதமான பணிகளை செய்கிறார். பொருள்களை வைப்பிடுதல், பண்டக சாலைகளை ஏற்படுத்துறது, வாங்குபவருக்கு கடன் உதவி கொடுக்கறது, கடன் பேரில் சரக்குகளை விற்கிறது, உற்பத்தியாளர்கிட்டேருந்து பெருமளவில் பொருள்களை வாங்கி தன்னோட பண்டக சாலையில் பாதுகாப்பாக இட்டு வைத்தல். அதை தான் நம்ம பொருட்களை வைப்பிடுதல், பண்டக சாலை ஏற்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். வாங்குறவருக்கு கடன் பேரில் விற்கிறது, விற்பனை பணியாளர்களை பணியமர்த்துறது, வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை வழங்குறது போன்ற பல்வேறு பணிகளை செய்கிறதுனால தான் இவரை முழு சேவை மொத்த வியாபாரி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கம்ஸ் லிமிட்டட் சர்வீஸ் ஹோல்சேலர்ஸ். வரையறுக்கப்பட்ட சேவை மொத்த வியாபாரி. Limited service wholesalers offers fewer services to their customers but lower prices. They might not offer delivery services, extend their customers' credit, or have sales forces that actively call sellers. Some retailers often buy from cash and carry wholesalers to keep their prices as low as big retailers that get large discounts because of huge volumes of goods they buy. வரையறுக்கப்பட்ட சேவை மொத்த வியாபாரிங்கிறவர் வாடிக்கையாளருக்கு சில குறிப்பிட்ட சேவைகளை மட்டும் செய்வார். பொருள்களை குறைந்த விலையில் விற்பார். வாடிக்கையாளர்களுக்கு பொருள்களை அவங்களோட இல்லங்களுக்கே கொண்டு வழங்குறது, கடன் உதவி செய்கிறது, விற்பனை பணியாளர்களை பணியமர்த்துவது முதலான சேவைகளை இவர் செய்கிறது இல்லை. வரையறுக்கப்பட்ட சேவை மொத்த வியாபாரிங்கிறவர் வாடிக்கையாளருக்கு சில குறிப்பிட்ட சேவைகளை மட்டும்தான் செய்வார். பொருள்களை குறைந்த விலையில் விற்பனை செய்வார். வாடிக்கையாளர்களுக்கு பொருள்களை அவங்களோட வீடுகளுக்கே கொண்டு வழங்குறது, கடன் உதவி செய்கிறது, விற்பனை பணியாளர்களை பணியமர்த்துவது முதலான சேவைகளை இவர் செய்வது இல்லை. பொருட்களை பெருமளவில் மொத்தமாக கொள்முதல் செய்கிறதுனால தள்ளுபடியில் கொள்முதல் செய்வார். இவர் மற்ற சில்லறை வியாபாரியினுடைய விற்பனை விலையை காட்டிலும் குறைவான விலைக்கு பொருள்களை விற்க முடியுது. இவரனால் சில்லறை வியாபாரியோட விலையை விட விற்பனை விலையை குறைச்சி விற்க முடியுது. விலை குறைவாக இருக்கும். ஏன்னா தள்ளுபடியில் இவர் பொருள்களை வாங்கிறதுனால குறைந்த விலைக்கு வாங்கி குறைந்த விலைக்கு பொருள்களை விற்கிறார். தென் த நெக்ஸ்ட் டிராப் ஷிப்பர்ஸ். உடைமையை ஏற்காமல் உரிமை மாற்றும் வியாபாரிகள். டிராப் ஷிப்பர்ஸ் உடைமையை ஏற்காமல் உரிமையை மட்டும் மாற்றக்கூடிய வியாபாரிகள். டிராப் ஷிப்பர்ஸ் ஆர் another type of limited service wholesalers. Although drop service take title of the goods, they don't actually take the possession of them or handle them. They deal with the goods that are large or bulky. Instead, they earn a commission by finding the sellers and passing their orders over the producers, who then ship them directly to the sellers. Mail order wholesalers sell their product using catalogs instead of sales forces and then ship the products over to the buyers. இவங்க மற்றொரு வகையான வரையறுக்கப்பட்ட சேவை மொத்த வியாபாரிகள்னு சொல்லலாம். பொருட்களோட உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய இவர்கள் உடைமையை பெறுவது கிடையாது. பொருட்களோட உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய இவர்கள் உடைமையை பெறுவது கிடையாது. விற்பனையாளர்கிட்டேருந்து பெருமளவில் ஆணைகளை பெற்று அதை நேரடியாக உற்பத்தியாளருக்கே அனுப்பி பொருள்களை விற்பனையாளர்களை சென்றடைய ஏற்பாடு செய்திருவார். விற்பனையாளர்கிட்டேருந்து பெருமளவில் ஆணைகளை பெற்று நேரடியாக உற்பத்தியாளருக்கு அனுப்பிடுவார். அங்கேருந்து பொருள்கள் கேட்டவருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும்
செய்திருவார். அஞ்சல் வழி மொத்த வியாபாரிங்கிறவர் விலைப்பட்டியலை தயாரித்து வாங்க தகுதியுள்ள நபர்களுக்கு அனுப்பி வைத்து அதன் மூலமாக ஆணைகளை பெற்று பொருள்களை நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு அஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கிறார். Then the next one is truck jobbers or truck wholesalers. வாகன தனி வணிகர், வாகன மொத்த வியாபாரி. Truck jobbers actually store the products which are often highly perishable. Example, fresh fish on their trucks. The trucks make the rounds to customers who inspect and select the products they want straight off the trucks. இவங்க அழுகும் தன்மையுடைய மீன் முதலான பொருள்களை தன்னோட வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று வாகனங்களில் வச்சே நேரடியாக விற்கிறாங்க. வாகனங்களில் வச்சே நேரடியாக விற்பனை செய்கிறாங்க. அதனால தான் இவரை வாகன மொத்த வியாபாரி, ட்ரக் ஹோல்சேலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The next one is rack jobbers, தனி வணிகர்கள். Rack jobbers sell the specialty products such as books, ஆய்சரின்னா பின்னல் ஆடைகள், பனியன் மாதிரி உள்ள ஐட்டம்ஸ். Rack jobbers sell specialty products such as books, hosiery and magazines that they display on their own racks in stores. Rack jobbers retain the title of the goods while the merchants remains physically in the stores for sale. Periodically they take count of what's been sold off their racks and then bill the stores for those items. புத்தகங்கள், பருவ இதழ்கள், உள்ளாடைகள் போன்ற சிறப்பு தயாரிப்பு பொருள்களை தமது சொந்த காட்சி பெட்டிகளில் வச்சு மற்ற விற்பனைகளில் வைத்து விற்கிறாங்க. பொருட்களோட உரிமை இவங்கள்டையே இருக்கும். விற்பனையாளர்களின் உரிமையாளர் இவற்றை விற்று பணத்தை பெற்றுக்கொள்கிறார். குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு தடவை சென்று உரிமையாளர் தனக்கு சேர வேண்டிய தொகையை விற்றவற்றிலிருந்து பெற்றுக்கொள்கிறார். இவர்தான் ரேக் ஜாபர்ஸ், தனி வணிகர்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.